எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்துல 45 அப்படின்னு ஒரு கன்னட படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட சினி உலக ரிவ்யூவை பத்தி தான் நாம இப்போ விரிவா அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல படத்தோட கான்செப்ட் என்ன, அப்புறம் கதை எப்படி போகுது, ஆக்டிங் எப்படி இருக்கு, டைரக்ஷன்ல என்ன பிளஸ் என்ன மைனஸ், கடைசியா இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமாங்கிற வேர்டிக்டையும் பார்த்துடலாம். சரி, முதல்ல படத்தோட ஒரு சின்ன திரைப்பார்வை. ரிவ்யூ படி பாத்தீங்கன்னா இந்த முழு படத்தோட ஆணி வேறே ஒரு ஷாக்கிங்கான கேள்விதான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு நாயோட சாவுக்கு ஒரு மனுஷனோட உயிரா விலை. சினி உலக ரிவ்யூ படி இந்த ஒரு கேள்விதான் இந்த மொத்த படத்தையும் நகர்த்திக்கிட்டு போகுதாம். ஒரு நாயோட மரணத்துக்காக ஒரு மனுஷனையே கொல்ல துணிறது, இதுதான் படத்தோட ஒன்லைன். அப்போ இந்த கேள்வி எப்படி ஒரு பரபரப்பான கதைக்களமா மாறுது? வாங்க அடுத்த பகுதிக்குள்ள போலாம். கதைக்களம் நாயும் டேனும். ரிவ்யூ சொல்ற மாதிரி இங்கேந்து தான் ஒரு மரண கவுண்டவுனே ஆரம்பிக்குது. சோ கதையோட ஹீரோ பேரு வினய். இவரோட வாழ்க்கையில ராயப்பான ஒரு பெரிய டான் வர்றாரு. அந்த டானோட நாயால வினய் வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுதுங்கிறது தான் கதை. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான் இந்த படம். கதை எப்படி வேகம் எடுக்குதுன்னு பாருங்க. முதல்ல வினய் தெரியாம ராயப்பாவோட நாயை கொன்னுடுறான். உடனே ராயப்பா வினய கடத்தி, உனக்கு 45 நாள் டைம், அதுக்கப்புறம் நீ காலின்னு மிரட்டுறாரு. பாவம் வினய் உயிர் பிழைக்க எவ்வளவும் முயற்சி பண்றான். ஆனா முடியல. எல்லாரையும் ராயப்பா காலி பண்ணிடுறாரு. கரெக்டா அந்த நேரத்துல தான் சிவண்ணான்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுக்கறாரு. இப்போ இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம். அதுதான் ஆக்டிங். அந்த 3 முக்கியமான நடிகர்கள் எப்படி மிரட்டியிருக்காங்கன்னு ரிவ்யூ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ராஜ் பி ஷெட்டி, அதாவது நம்ம ஹீரோ வினய். ரிவ்யூ என்ன சொல்லுதுன்னா, கதையோட உண்மையான ஹீரோ இவர்தான்னு சொல்லுது. ஒரு பயங்கரமான சூழல்ல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி இளையனா எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், ரெண்டுலயுமே பின்னி பெடல் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அடுத்து வில்லன் உபேந்திரா. இவரோட லுக், பாடி லாங்குவேஜ் எல்லாமே மிரட்டலா இருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம அன்னியன் விக்ரம் மாதிரி அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் திடீர்னு மாறுமா, அதுவே ஒரு பயத்தை ஏற்படுத்துதுன்னு ரிவ்யூ சொல்லுது. கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமானவர் சிவாராஜ்குமார். செகண்ட் ஹாஃப்ல இவரோட என்ட்ரி படத்தே வேற லெவலுக்கு கொண்டு போகுதாம். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் கிளைமேக்ஸ்ல வர அந்த ருத்ர தாண்டவமும் தான் படத்தோட ஹைலைட்டேன்னு சொல்றாங்க. சரி, ஆக்டிங் எல்லாம் சூப்பர். ஆனா டைரக்ஷன் எப்படி இருக்கு? இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ரிவ்யூ டைரக்டரோட வேலைய ரெண்டா பிரிக்குது. ஒரு பக்கம் பாராட்டவும் செய்து, இன்னொரு பக்கம் சில குறைகளையும் சொல்லுது. அது என்னன்னு பார்க்கலாம். படத்தோட டைரக்டர் கருட புராணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கையில் எடுத்திருக்காரு. அதாவது, நாம செய்யற செயல்களுக்கு கண்டிப்பா ஒரு விளைவு இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கிற யூத்க்கு புரியற மாதிரி ஒரு ஃபேண்டசி கலந்து சொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. சோ டைரக்டரோட பலம் பலவீனம்னு பார்த்தா, பலம் என்னன்னா அவர் சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல். ஆடியன்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னு முன்னாடியே கெஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி எழுதியிருக்காரு. கதை, ஸ்கிரீன் பிளே, டைலாக், மியூசிக்னு எல்லாத்தையும் அவரே பார்த்திருக்காரு. இதெல்லாம் பிளஸ். ஆனா மைனஸ் என்னன்னா, ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா போகுதான், அதனால நமக்கு பொறுமை தேவைப்படுது. கிராஃபிக்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அப்புறம் சில மத சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குன்னு ரிவ்யூல சொல்றாங்க. முக்கியமா இந்த கதை எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். சரி, இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ ஃபைனலா என்னதான் சொல்றாங்க? இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? சிம்பிளா சொல்லணும்னா, கிளாப்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் 3 பேரோட நடிப்பு, டைரக்டர் சொல்ல வந்த மெசேஜ், அப்புறம் கிளைமேக்ஸ். பல்ப்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், திரைக்கதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். அப்புறம் இந்த கதை எல்லோருக்கும் பிடிக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அப்போ ரிவ்யூவோட ஃபைனல் வெர்டிக்ட் இதுதான். மொத்தத்தில் இந்த 45 சொல்ல வந்த கருத்துக்காக பார்க்க வேண்டிய படம்தான். ஆனால் பொறுமை அவசியம். சோ இதுதான் விஷயம். ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ்க்காக நீங்க ஒரு படத்தை பொறுமையா பாப்பீங்கன்னா கண்டிப்பா இதை பார்க்கலான்னு சொல்றாங்க. முடிவு உங்க கையில தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.